ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது ஒரு ஆர்டருக்காக தான் ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்ட் ஒயர் கேட்டிருக்காங்க. ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்ட் ஒயர் மட்டும் 15 கட்டு. அப்புறம் வந்துட்டு பீட்ஸ் வந்துட்டு 3 கிலோ. அப்புறம் வந்துட்டு ஒயிட் மட்டும் 1/4 கிலோ. மல்டி கலரில் ஒரு 100 கிராம் கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது வந்துட்டு 15 கட்டு வந்து ஒரு ஆளுக்குமே, 5 கட்டு வந்து ஒரு கொரியருக்கும் போகுது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அது என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது இன்றைக்கி 2 கொரியர் டிஸ்பேச் பண்ண போகிறேன். ஒன்று வந்துட்டு 5 கட்டு ஒயரு, 1/4 கிலோ ஒயிட் கலர் பீட்ஸு, மல்டி கலர் பீட்ஸ் வந்து 1/4 கிலோ கேட்டிருந்தாங்க. பாருங்கள், இது நான் ஃப்ளோரசன் கலரில் கூட போட்டிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி அந்த கூட போடுறதுக்காக ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு 3 கட்டு ஃப்ளோரசன் கலரு. இது வந்து டார்க் ஆரஞ்சு வந்து 2 கலரு. இது வந்து ஒரு கொரியர். ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் கொரியர் வந்துட்டு இது நெல்லிக்காய் பீட்ஸ் வந்து ப்ளூ கலரில் 1 கிலோவும், ரெட் கலரில் 1 கிலோவும், ஒயிட்டில் 1 கிலோவும் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு 15 கட்டு ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்ட் ஒயர் கேட்டிருக்காங்க. அது வந்துட்டு பாருங்கள், 3 கட்டு வந்து ஒயிட்டு, 3 கட்டு வந்து சாண்டிலு. இதெல்லாம் வந்து ப்ளைனாக கூட போடுறக்காமா, அவங்க கூட போட்டு சேல் பண்ணுறவங்க தான். இது வந்து ஃபஸ்ட்டு டைமாக என்கிட்ட வாங்குகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்ட் வந்து இது ராணி ரோஸ் வந்து 3 கட்டு ஒயரு, 3 கட்டு. அப்புறம் இது வந்து கிரே வந்து 3 கட்டு. இது வந்துட்டு கோல்டு கலரு 3 கட்டு. பாருங்கள், 3 கட்டு, 1 2 3 4 5 மொத்தம் 5 கட்டு ஒயரு. அதாவது 3 கிலோ ஒயரும், இது 3 கிலோவும் 6 கிலோ வந்து ஒரே சிஸ்டர் தான் கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு இன்றைக்கி கொரியர் டிஸ்பேச் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு ஆடி 1, இது ஃபஸ்ட்டு கொரியர். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது மாதிரி பீட்ஸுகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பீட்ஸ் வந்து வீடியோ நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. இந்த சிஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு டைமாக தான் வாங்குகிறாங்க. இவங்களும் என்கிட்ட ஃபஸ்ட்டு டைம் தான் வாங்குகிறாங்க. பீட்ஸு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 100 கிராம் பீட்ஸு, மல்டி கலரில் ஆம்லா பீட்ஸு, ஒயிட் கலர் ஆம்லா பீட்ஸு 1/4 கிலோவும், ஃப்ளோரசன் கலரு 3 கட்டும், ஆரஞ்சு 2 கட்டும். இது ஒரு கொரியருக்காக தான் போகுது. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு 4 டைப் ஆஃப்ஸ் ஒயர்ஸ் நான் சேல் பண்ணுறேன். ஒன்று வந்து இந்த ஒயரு, 2 வந்துட்டு சன் பிராண்ட் ஒயரு, 3 வந்து ஆப்பிள் பிராண்ட் ஒயரு, 4 வந்து 50-50 ஒயரு. மொத்தம் 4 ரக ஒயர் நான் சேல் பண்ணுறேன். தோழிகள் அனைவரையும் சப்போர்ட் பண்ணி வாங்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்த சிஸ்டருக்கும் ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைமாக வாங்குகிறாங்க. பிடிச்சிருந்தா நான் ரெகுலராக ஆர்டர் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி டிஸ்பேச் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா ஷார்ட்ஸு கேட்டு வாங்கிக்கலாம். நிறையா சிஸ்டர்ஸ் வந்து ஷார்ட்ஸ் கேட்டு வாங்குறீங்க, ஆர்டர் கொடுக்கறதில்ல. ஷார்ட்ஸ் வாங்கிட்டு கம்முன்னு விட்டுறீங்க. அது எதுக்காக அப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. ஒரு சிஸ்டர் வந்து 400 கட்டு ஒயர் வேணும், 4 டைப் ஒயர்ஸ் இருக்குல்ல, அதோட சார்ட் அனுப்புங்கன்னு சொன்னாங்க. நானும் அனுப்பிச்சி வச்சேன். அப்புறம் அந்த கலரில் இவ்வளோ வேணும், இந்த கலரில் இவ்வளோ வேணும், 100 கட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சார்ட் அனுப்பி வச்சாங்க. நானும் ஒயர் பேசி ரெடி பண்ணி வாங்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவங்க எந்த பதிலும் சொல்லலை. ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்க. இது மாதிரியெல்லாம் எதுக்கு செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சார்ட்ஸ் வேணும்னு கேட்குறக்காக அப்படி பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், நான் மெனக்கட்டு அவளை வாட்ஸ்அப்பில் பேசி அவங்கக்கிட்ட ஆர்டர் எடுத்து நானும் ஒயர்காரங்கிட்ட பேசி வாங்கி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதே ஆர்டர் வந்து வேறவங்கிட்ட வாங்குகிறாங்க. எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. எங்கிட்ட என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்து எனக்கு கான்டாக்ட் பண்ணி என்னை வாங்குகிற தோழிகளும் வாங்குகிறாங்க. இதே மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேவைப்பட்டால் மட்டும் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. எதுக்காக நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா,
எங்கள் கூடரை பற்றி ஏதாவது டவுட் கேட்குறக்கோ அல்லது என்னோடய சேனல்லேருந்து நீங்கள் நம்பர் எடுக்கிறீங்க, மிஸ்யூஸ் பண்ணாதீங்க தயவு செய்து நான் கேட்டுக்கிறேன். மிஸ்யூஸ் மட்டும் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இது ஒரு தொழில் தான் பண்ணிகிட்ருக்கோம், கைத்தொழில், கஷ்டப்பட்டு போடுறது தான், ஹேண்ட்மேடு. உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த கூடை வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கூடையை எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் போடணும் தெரியுங்களா? இந்த கூடை நான் இப்போ போட்டு தான் இருக்கேன். இது எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் போடணும், கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்கிற வேலை தான். தயவு செய்து எங்கள் வேலைகளெல்லாம் விட்டுட்டு உங்கள்கிட்ட நாங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அவ்வளோ மணி நேரம் டைம் எடுத்து பேசி வேலை இல்லாமல் பொழப்பு இல்லாமல் அப்புறம் பார்த்தா கடைசியில் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. இந்த மாதிரி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வேணுங்கிற சகோதரிகள் மட்டுமே வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க அல்லது கால் பண்ணி கேளுங்க. கால் பண்ணி கேட்டுட்டு மகன் வந்தால் பணம் அனுப்புகிறேன், பையன் வந்தால் பணம் அனுப்புகிறேன் அப்படிங்கிறீங்க. வாட்ஸ்அப் பேசுகிறீங்க, வாட்ஸ்அப் பேசுகிறதுக்கு உங்களுக்கு தெரியுது, பணம் அனுப்புறதுக்கு இந்த மாதிரி சொல்கிறீங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. தயவுசெய்து இந்த மாதிரியெல்லாம் சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க. ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த கூடையோட இது வந்து பேஸ் வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இது பெரிய கூடை. இந்த மாதிரி நான் போட்டுட்ருக்கேன் ஒரு ஆர்டருக்கு தான். அப்புறம் வந்துட்டு நான் வந்து பல்க் ஆர்டர் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து ஆர்டரும் கொடுத்துக்கலாம். வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்காக நிறையா பேட்டர்ன் போட்டிருக்கேன் நான், அதுவும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய சேனலில் பழைய வீடியோக்களை போய் பாருங்கள். 700க்கு மேற்பட்ட வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கேட்டு வாங்கிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நிறையா சகோதரிகள் வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து போட்ட கூடைகளோட மெஷர்மெண்ட் கேட்குறீங்க. இன்ஸ்டாகிராம்லேருந்து பிக்சர் அனுப்பி இது எப்படி போடுறதுன்னு கேட்குறீங்க. நாங்களும் இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுத்து போடும்போது எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணி தான் நாங்கள் போடுறோம். அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த பேட்டர்ன் போடுறோம். ஆனால் நீங்கள் ஈஸியாக கஷ்டப்படாமல் வாங்கிக்கலான்னு நினைக்கிறீங்க. யூடியூப்லேருந்து கேட்குற சந்தேகத்துக்கு மட்டுமே நாங்கள் வந்து பதில் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து இன்ஸ்டாகிராமில் இருந்து கேட்குற கேள்விகளுக்கு வந்து எங்களால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அடுத்தவங்க போட்ட பிக்கை தான் நீங்கள் அனுப்பிச்சி எங்ககிட்ட கேட்குறீங்க. தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்பில் வர கேள்விகளுக்கு கூடைகளுக்கு நீங்கள் கேளுங்க. அப்புறம் வந்து இன்னொன்று, அடுத்தவங்க போட்ட கூடைகளை அனுப்பிச்சி அது என்ன மெஷர்மெண்ட்டு, இது என்ன மெஷர்மெண்ட்டுன்னு நிறையா சகோதரிகள் கேட்குறீங்க. என்னோடய சேனலில் என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து எடுத்து கேட்டால் கூட நான் சொல்லுவேன். தயவுசெய்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு பொழுது போகலை அப்படின்னா எங்கள் வேலையை மட்டும் நீங்கள் கெடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? எங்கள் வேலைக்கு எடுத்துகிட்டு நாங்கள் உங்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிள் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்.